शिव 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 ஆடி மாதம் 2ஆம் தேதி சொல்லியிருக்கிறாரு. லக்னமும் அவரே சொல்லிட்டாரு. 6, 8, 10 கன்னியா லக்னம் சொல்லிட்டார். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் 6 எடுத்தாகணும். ஏன்னா 2ஆம் தேதி தான் வருது ஆடி மாதம். 6, 8, 10 லக்னம் கரெக்டு. நட்சத்திரம் பூரம் சொல்லியிருக்கிறாரு. ராசி சிம்ம ராசி சொல்லியிருக்கிறார். இப்போ பூர நட்சத்திரம் சிம்ம ராசி வரை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கரன் எங்கே இருக்கிறாரு? பூரத்திலே இருக்காரா? முரளி சார், சுக்கரன் பூரத்திலே இருக்கிறார். இப்போ நம்ம சுக்கரனை பற்றி பேசலாம். அடிக்கடி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். மறுபடியும் சுக்கரனை பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். என்ன ராஜேந்திரா, கரெக்டு தானே? சரி, அதாவது பொதுவாகவே நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமே எந்த கிரக சாரத்தில் கோச்சாரத்தில் போகிறாரோ அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட நட்சத்திர சாரங்கள் பூராமே வைப்ரேட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவை எடுத்துக்கிறோம். இப்போ குரு வந்து கடகத்தில் உச்சமாயிருக்கார் இல்லையா? ஓகே, அந்த குரு பூச நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். சரிதானே? தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக. இப்போ பூச நட்சத்திர சாரத்தில் இருந்தால் சனியுடைய சாரம் ஆகுது. அந்த சனி எங்கெல்லாம் இருக்கிறாரு? விருச்சிகத்தில் இருக்கிறாரா? அனுஷமாக இருக்கிறாரா? அங்கே மீனத்தில் யார் இருக்கிறா? உத்திரட்டாதி இருக்கிறாங்களா? பூசத்துக்காரர் கடகத்தில் இருக்கார். இப்போ இந்த சனி என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இதை ஒரு வேலை செய்வார். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பண்ணுவார். அப்போ இது கடக ராசி பூச நட்சத்திரங்கிறது ஒரு ஜலராசி. அதில் பூச நட்சத்திரங்கிறது ஆகாயம். புரிஞ்சு வச்சா? அப்போ விருச்சிக ராசியும் ஒரு ஜலராசி தான். அதில் சனி இருக்கார், அனுஷமாக மாறி இருக்கார். உத்திரட்டாதியும் கடல் ராசி தான். அது உங்களை பொறுத்தவரை இங்கே இருக்கிறார். அப்போ இது இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த சனி பூசத்தில் ஏறும்போது அனுஷம் அந்த உத்திரட்டாதி இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும். வெளிநாடு போகிற வாய்ப்பு ஆட்டோமேட்டிக். கடல் கடந்து ஆகாய மார்க்கமோ கடல் மார்க்கமோ வெளிநாடு போய் தீர வேண்டும். இவங்க வந்தாங்கனாக்கா உங்கள்கிட்ட வெளிநாடு சம்மந்தமான சமாச்சாரம் கேள்வி கூட இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம நண்பர் முரளி கேட்டார். இப்போ வந்து நான் போன மாதத்தில் சொல்லியிருந்தோம், அதாவது துலா லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடம் வேலையை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா? 6ஆம் போகிறது வேலை, 10ஆம் இடங்கிறது தொழில். ராசிக்கு 10 வேலையும் தொழிலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த சனியுடைய சாரத்தில் போகும்போது துலா லக்னத்தில் பிறந்தவங்க பசங்க பிள்ளைங்க எங்கேயாவது வேலையில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு பறி போயிடும். மறுபடியும் அந்த ரேவதிக்கு போகும்போது எவ்வளோ நாள் கிடைக்கும் மறுபடியும் கேட்பாங்க. இந்த வேலை வேணாங்க, வேறு வேலைக்கு போகணும்னு சொல்லி கேட்பாங்க. அது வருவாங்க. அந்த கால்குலேஷன் நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த உத்திரட்டாதியில் எவ்வளோ நாளைக்கு அந்த சனி இருக்குது, அதை விட்டு எப்போ போகுது அப்படிங்கிற தேதியை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த தேதியில் வேலை கிடைக்கும்னு சொல்லிக்கலாம். ஈஸியாக போயிடும். அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் எதேச்சா சொல்கிறவங்களுக்கு 100% கரெக்டாக இருக்கும். இப்போ அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் எப்படி தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சப்பட்ட கிரகத்தை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் புதன் உச்சம் அடைஞ்சிருக்காருன்னா நம்ம எங்கே உச்சம் அடைகிறாரு? கண்டியில் உச்சம் அடைகிறார். இப்போ மிதுனத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் ஆட்சியாக இருக்கிறார். இப்போ மிதுன புதனுக்கும் அந்த கன்னி புதனுக்கும் வித்தியாசம் இல்லையா? இந்த மிதுன புதன் என்ன பண்ணுவார்? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மிதுனத்தில் ஒரு எந்த லக்னமாக வேணாலும் இருக்கு, ஒரு ஜாதகத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தால் அவருடைய அமைப்பு எப்படி இருக்கும்? அவரை எப்படி சார்ந்திருப்பார்? என்ன இருப்பார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? மிதுன லக்னத்தில் மிதுன ராசியில் உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி புதன் அதில் இருந்தான்னு கேட்டிங்கன்னா அவர் யாரையாவது ஒருத்தர் ரோல் மாடலை வச்சு டெவலப் ஆகிட்டே இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அவர் அதாவது மனசில் தோன்றதெல்லாம் செய்வார். ஆனால் அவர் பின்னையில் யாரோ மனசில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனசில் அவரை வச்சுக்கிட்டு அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பார். உங்களுக்கு இருக்குதா? யாரை ரோல் மாடல்? சக்தி குரு வச்சுக்கிட்டிங்களா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கிட்டிங்களா? சரி, இது புதன்கிறது புலமையை குறிக்கக்கூடியது. இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஜோதிடத்தில் அவங்க தெரியுதோ தெரியலையோ இது சொன்னாலும் வாக்குப்பளிதம் உண்டு. இப்போ புதன் என்பது ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் பெரிய ஆளாயிருவாங்க. சரி, அது கன்னியில் புதன் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் கிரியேட்டிவ் மைண்டு. அவரே தான் ரோல் மாடல், அவரே தான் கிரியேட் பண்ணுவார், அவரே தான் யோசனை பண்ணுவார். அவருக்கு குரு யாரும் கிடையாது. சக்திக்கு குரு இருக்கலாம், ஆனால் குரு நான் தான். இன்னும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கணும். அப்போது கிரகாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து புதன் பாருங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் கன்னியில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ பூர்வ நட்சத்திரம் சுக்கரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுக்கரனுடைய சாரத்திலே இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சுக்கரனை பற்றி பேசலாம் 2 வார்த்தை. வழக்கமாக பேசுகிறது தான்.
சுக்கிரன் அப்படிங்கிறது கலைக்கு காரணமாக இருக்கிறாரு, வாசனை திரவியங்களுக்கு காரணமாக இருக்கிறாரு, மனைவிக்கு காரணமாக இருக்கிறாரு. அதாவது டிசைனிங் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கில் டிசைன் இருக்கிறாரு, மெக்கானிக்கல் டிசைன் இருக்கிறாரு, ஆடை ஆபரணங்களை வடிவமைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இவங்கெல்லாம் யாரெல்லாம் ஒரு சட்டை தைச்சி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் ஒரு வண்டியை தயார் பண்ணி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரைகிறாங்களோ, ஸ்கல்ப்சர் இந்த இது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து அந்த சிலை வடிவமைக்கிறவங்க யாரெல்லாம் ஒரு பொருளை அழகிய அமைப்புக்கு உருவாக்குறாங்களோ, அவங்க கற்பனை கெட்டபடி செய்கிறாங்களோ, அவங்க எல்லாமே சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பாங்க. இயற்கையிலே சுக்கிரன் வலுவாக இருப்பாங்க. இந்த சுக்கிரனுடைய நாலேஜ் அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கும். சாமி சிலை வடிவமைக்க கூட வந்தாலும் சரி, மற்றவங்க தலைவருடைய சிலையை வடிவமைக்க கூட வந்தாலும் சரி, அவங்க அப்போ தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுது, எனக்கு சுக்கிரன் இங்கே இருக்கார், வாங்க 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 உட்கார். இப்போ ஜாதகத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், 1, 5, 9ஆம் பாவத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்துட்டா அவனுக்கு பொருளாதார ரீதியான கஷ்டம் வாழ்க்கையில் கிடையாது. சுக்கிரன் எங்கே இருக்கணும், 1, 5, 9 லக்னத்தில் கேந்திர திரிகோணங்களில் 1, 5, 9ல் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது சுக்கிரன் வந்து அப்போ என்னென்னா அவங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த சுக்கிரனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த சுக்கிரன் யாராருக்கும் நன்மை தருவார், இந்த சுக்கிர திசை நன்மை செய்யக்கூடிய திசை யார் சார், பேசிக்காக இருக்கணும். இப்போ அமாவாசை தோறும் கோயிலுக்கு போகிறாங்க, அதனால் அவங்க வாழ்க்கையில் வளம் கிடச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறலாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேக்ரவுண்ட் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சுக்கிர திசை வேலை செய்யும். வசதியே இல்லாதவனுக்கு வசதியை கொடுக்கும், அடிப்படை வசதியை கொடுக்கும். ஏற்கனவே வசதியை இருக்கிறவனுக்கு இன்னும் கூட டபுள் பண்ணும், ஏற்கனவே பெரிய வசதியில் இருக்கிறவனுக்கு மல்டிபிள் பண்ணும். மேட்ரு அவ்வளோ தான். திடீர்னு சுக்கிரதசை வந்துருச்சு, எனக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும், எனக்கு ராஜயோகத்தை கொடுத்துரும் அப்படின்னு பொறையெல்லாம் பிரித்து வைக்க முடியாது. பொறையை பிரித்து வைக்கலாமா, முடியாது. அப்போ நீங்கள் உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது, உழைப்பு கிட்ட ஊதியம் கிடைக்கும். உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சுக்கிரதசை வேலை செய்யும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சுக்கிரன் வந்து அடிப்படை யார், உங்களுக்கு ரிஷபம் துலாம், இவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி ஆகுது. அப்போ அதுக்கு நட்பு எடுத்துக்க 2, 5ஆம் பாவம். அப்போ சுக்கிரனுக்கு பொது நட்பாக தான் இருந்தாகணும். 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டுக்கு நன்மை தானே செய்யணும், எப்படி செய்வார், பார்த்து செய்ய முடியாது அவரால். அப்போ இந்த ஜாதகத்தில் மிதுனம் கன்னி இலக்கணக்காரங்களுக்கு அந்த சுக்கிரதசை மல்டிபிள் யோகத்தை கொடுக்கும். இது மெயின் சமாச்சாரம். சரி, இப்போ இந்த துலா இலக்கணத்தை எடுத்துருக்கேன். இப்போ 7, 8, 9 இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலா இலக்கணத்துக்கு 9ஆம் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனாக இருக்கார். அப்போ என்னங்க உங்களுக்கு அங்கே திரிகோணாதிபதியாக இருக்கிற காரணத்தினால இந்த துலா இலக்கணக்காரர்களுக்கும் சுக்கிரதசை வேலை செய்யும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தபடியா இது மகரம் எடுத்துங்க, 1, 2, 3, 4, 5 இல்லையா? அதே மாதிரி 7, 8, 9 ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் கும்பராசிக்காரங்களுக்கும் சனியுடைய சாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சுக்கிரதசை வேலை செய்யும். திரும்ப திரும்ப சொல்கிறோம், சுக்கிரதசை ராஜயோகத்தை கொடுக்கும், உண்மைதான். சுக்கிரதசை மாளவியோகத்தை கொடுக்கும், உண்மைதான். ஆனால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன, உங்களுக்கு என்ன காசு வசதி இருக்குது, யார் என்ன பெரியவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்களோ அதுதான் பெருசு பண்ணும். அடிப்படையிலேருந்து பெரிய அழைக்கிறாரு. நீங்கள் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த 20 வருஷம் கொடுத்துருக்குறோம் இல்லையா, 20 வருஷம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் புண்ணியம்னு சொல்லி வச்சான் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் புண்ணியம். வாங்க சொல்லுமணி, வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, அப்போ கிரகாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இங்கேருந்து எடுத்துக்கலாம். கன்னி இலக்கணத்தை சொல்கிறார். கன்னி இலக்கணத்துக்கு அதிபதி யார், புதன். இந்த புதன் இந்த சுக்கிரனோடு சேர்ந்துருந்து, இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருந்து இந்த ஜாதகத்தில் இந்த லக்னத்தில் இந்த ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்? சரி, என்ன மாதிரி பலன்? சரி, அவருக்கு தனலாபம் என்பது உண்டு, அவருக்கு நிச்சயமாக தனலாபம் உண்டு. என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். கன்னியால கணக்காருக்கு அதிபதி புதன், கன்னியால கணக்கு அதிபதி மிதுன கணக்காரங்க ஜோதிடராக இருந்தால் ஜோதிடத்தை நிறையா சம்பாதிக்கலாம். வாக்குப்படுத்தம் என்பது உண்டு, அவங்களுக்கு நிறையா சம்பாதிக்கலாம். ஆடிட்டராக இருந்தால் நிறையா சம்பாதிக்கலாம். ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கலாம். அரசு உத்தியோகமாக இருந்துச்சு கேட்டிங்கன்னா அந்த கன்னி இலக்கணக்காரர்களுக்கு அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள அக்கௌண்ட் செக்ஷனில் ஏஓ அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் கன்னி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் முதல் தரமான யோகம் சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு உண்டு. சரி, அதே கன்னி இலக்கணம் வச்சுக்கேன் ஜாதகம். அடுத்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலா லக்னக்காரங்களை எடுத்து, துலா லக்னத்திலேயே சுக்கிரன் இருந்தால் அது யோகம் தான், இன்னும் மாற்றம் கிடையாது. இந்த துலா லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய சாரத்திலே இருக்கிறாரு. சுக்கிரனோட வேறு கிரகம் சேர்ந்துருக்குன்னு, எந்த கிரகம் வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாரு. இப்போ சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் துலா லக்னமாக இருந்து அந்த சுக்கிரன் லக்னாதிபதியும் 2ஆம் வீட்டுக்கு சேர்ந்தால் அவங்களும் வசதி நாள் தான். சுக்கிரன் 1, 5, 9 இருந்தாலும் வசதி தான். இந்த லக்னத்துக்கு சுக்கிரனோட சேர்ந்து எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அது உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுது நான் சொல்கிறது? சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு அல்லது லக்னாதிபதிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனோட சேரணும். சார் சுக்கிரனா பணம் சார், வண்டி வாகனம் சார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாவே அவங்க பிறந்த நாள்லேருந்து வண்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் சக்தி குரு விவரம் தெரிஞ்சனாலும் வண்டி வச்சுருக்கிறார். இப்போ 2 வண்டி வச்சுருக்கிறார், ஒரு கார் வச்சுருக்கிறார். எப்படி வந்துச்சு அது? அவங்க ஐயார் கொடுத்தாரா? அவர் சம்பாதிச்சார், ஐயார் செஞ்சுருப்பார் அடிப்படையில். இப்போ அவர் அதாவது அந்த சுக்கிர யோகம் என்பது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வசதி வாய்ப்பை கொடுக்கும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த 7ஆம் இடங்கு என்ன? பார்ட்னர்ஸ், அவங்களே கூட்டுத்தொழில் என்பது சாத்தியமாகும். அந்த சுக்கிரன் அந்த லக்னத்தில் துலா லக்னத்தில் இருந்தால் அந்த மனைவி சொல்ல கேட்பார், மனைவியை கலந்து பேசாமல் எதுவும் செய்ய மாட்டார், மனைவி கூடவே வச்சுருப்பார், மனைவி கூட கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த இடத்துல ஒரு லைஃப் பார்ட்னர்ஷிப்பும் சரி, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சரி, ஒரு ஸ்டெபிளைஸாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக லக்னத்துக்கு, இப்போ விருச்சிக லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி குரு, இங்கே 12ஆம் வீட்டுக்கு அதிபதி யாவத்தில் சுக்கிரன். இப்போ அந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அந்த சுக்கிரனும் அந்த குருவும் சேர்ந்துருந்தா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. அவங்கள சேமிக்கணுங்க என்ன எதுவும் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா, ஆண்டவர் இருக்கிற நாளைக்கு கையில் காசு கொடுப்பாரு, செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருவாங்க. அப்போ வரவு செலவு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்க செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, டெய்லி காசு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு லக்னம் வந்து, தனுசு லக்னத்துக்கு இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. தனுசு லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட. அப்போ தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து எங்கேருந்து நன்மை தருவார்? ஒன்று சொன்னோம், ரிஷபம், துலாம் ஜாதகத்தில், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் சொல்கிறோம், விளைவாத்து கும்பம் சொல்கிறோம். அப்போ தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கார். அவர் சுக்கிரன் நல்லா வலுவாக இருந்தால் யோகத்தை கொடுப்பாரா, இல்லை கெட்டு போயிருந்தால் யோகத்தை கொடுப்பாரா? சுக்கிரன் வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கு கெட்டு போனால் தான் யோகத்தை கொடுப்பார். அப்போ சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8க்கு போகணும். இப்போ இவர் என்ன பண்ணுவார்? 8ஆம் இடங்கிறது என்ன கொடுக்க கடகராசியாக இருக்குது. இந்த தம்பி பழைய சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் தனுசு லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிறையா இருக்குது. கல்வியில் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சுக்கிரசை அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் வலுவாக ஸ்ட்ராங்காக இருந்துட்டா யோகம் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுக்கிர தோஷம் சொல்கிறோம். சுக்கிரனுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறோம். ஏன் சுக்கிரனால் தோஷம் வந்துச்சுன்னு சொல்கிறோம். சுக்கிரனுங்கிறது யார் கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம்னு சொல்லலாம், மூதாதையர்கள்னு சொல்லலாம். அந்த சுக்கிர தோஷங்கிறது மூதாதையர்கள் மூலியமாக வரக்கூடிய தோஷமாக இருக்குது. அது சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. நம்ம செய்வது மூலியமாக சுக்கிரசை, அந்த பெண் தெய்வம் சொல்லக்கூடிய அந்த சுக்கிரதசை நமக்கு வீக்காக இருந்துச்சு கேட்டிங்கன்னா அதுக்குரிய பரிகாரம் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியா? பரிகாரம் இல்லைன்னா சொல்லக்கூடாது, பரிகாரம் இருக்குது. தலைவலிக்குன்னா மாத்திரை சாப்பிடாம உங்களுக்கு இன்றைக்கி தலைவலி வரும், 5 நாளைக்கு தலைவலி இருக்கும், அப்போ படுத்துக்குவீங்களா? மாத்திரை சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏன் செல்வம் கரெக்டாக இல்லையா? தலைவலிக்குது, செல்வத்தில் கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்குறோம், இன்னும் 5 நாளைக்கு தலைவலி இருக்குது, சமாளிச்சிக்கிறாரு, சமாளிச்சிக்கலாமா? அப்போ தலைவலிக்கு மாத்திரை போடுறீங்க பாருங்கள், அதுதான் பரிகாரம் இல்லையா? சரி, அங்கே போனால் நிறைய பேச்சில் இருக்கு, அந்த செல்வம் பண்ணுற வேலை தான் இது. சரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்ல வேண்டியது, தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, தனுசு லக்கணக்காரங்களாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் வந்து மறைஞ்சால் தான் அது யோகம். நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா யோகம் கிடைக்காது. மகர லக்னம், மகர லக்னம் சொல்லிட்டோம், 1, 2, 3, 4, 5 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு
சுக்கிரன் 5ஆம் வீட்டிலேருந்து திசை நடத்தினா என்ன ஆகும்? அவங்களுக்கு சுக்கிர திசையில் சூரிய புத்தி வந்தால் என்ன ஆகும்? சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, சூரியன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. சுக்கிர திசையில் சூரிய புத்தி நடக்குதுன்னு வச்சுக்க, வயசு 25ன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க? என்னங்க சூரிய புத்தி நடக்கிறதா வச்சுக்கோ. பொதுவாக ஜாதகத்தில் இப்படி வச்சுக்க, அது அந்த சூரியன் மறந்துடுங்க. ஜாதகத்தில் 1 2 3 4 5 6 சரி, மகர லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன். அவங்க எங்கே இருந்தாலும் சரி சார் 7 8 9 சார் மகரத்துக்கு 8 சரி 9 புதனை வச்சுக்க. ஜாதகத்தில் வந்து மகர லக்னத்துக்கு பாருங்கள் 1 2 3 4 5 5 வருதா, இப்போ 9 வருதா, 9 வந்து புதன்கிறார். சரி கரெக்ட். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்குது. அந்த புதன் திசையில் சுக்கிர புத்தி எப்படி வச்சுக்கலாம்? புதன் திசையில் சுக்கிர புத்தி நடக்குது, வயசு 25. நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பலன் சொல்வீங்க? சரி, கல்யாணமே ஆகலையா? கல்யாணம் எப்படி ஆகும் சார்? 5 9 வேறு என்ன வரும்? 12 நீங்கள் சொல்கிறது இப்படி தான் 12 5 9 போட்டு பேசுங்க. புத்திர பாக்கியத்தை பற்றி சொன்னார் கரெக்டு. அது கூட கல்யாணத்தை பற்றி சொல்லணும். கல்யாணம் ஓகே தான். கல்யாணம் எப்படி ஆகும்னு சொல்லணும்ல? காதலா? இப்போ தான் மெதுவாக சொல்கிறாரு. அது காதல் தான். அவ்வளோ மெதுவாக சொல்கிறேன். நீ லவ் பண்ணவே இல்லையா? சுவாமிநாதன் லவ் பண்ணாமல் இருக்கிறார். இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகாயிப்பாக இருந்தாலும் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் கனெக்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ காதல் பிரச்சனையாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சார் காதலுக்கு வயசுலாம் கிடையாது. 25 வயசுக்கு அது நார்மல், எல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க. 50 வயசுலேயும் வரும், 60 வயசுலேயும் வரும், 80 வயசுலேயும் வரும். இது ராஜேந்திரன் சொல்கிறார் அப்படி இப்படின்ட்டார். என்ன ஆச்சுன்னா இப்படின்ட்டார். அது 12. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். 1 5 9 12 கனெக்ட் ஆகிட்டா எஸ்கேப்னு சொல்கிறார். லேசாக கையாட்டி விட்டார். கேட்டுதான் ராஜேந்திரன்? ஓடி போயிட்டாங்க. சரி ஓகே. இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சுக்கிர திசையில் புதன் புத்தி பெரும்பாலும் சுக்கிரன் வந்து காதலை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. வணக்கம். சுக்கிர திசை காதலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த புதன் வந்து அந்த லவ்வை ரொம்ப கிரியேட் பண்ணுவார். இப்படி வந்தால் அது வருமா, நிற்குமா, காதல் கல்யாணம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இதை பிரிக்க முடியுமா, கட் ஆகுமா கேள்வி வருவாங்க உங்களுக்கு. திசாபதி கணக்கு போட்டவுடனே சொல்லி போன இதுக்கு தான் வந்திருக்கிறாங்கட்டு வயசு வச்சு சொல்லிடணும். ஒருவேளை 50 வயசில் நம்ம வயசில் வந்தேன்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டுன்னு அர்த்தம். அந்த டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறதா வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன ராஜேந்திரன் கரெக்டு தானே? ராஜேந்திரனுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டில் எதுவும் கிடையாது, நல்ல மனுஷன். ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யாருமே தப்பு சொல்கிறது கிடையாது. சமுதாயம் அது தவறான நோக்கில் பார்க்கலாம். ஆனால் ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அது சரின்னு தோணும். ஜாதக ரீதியாக தலையில் என்ன எழுதியிருக்குதோ அது கரெக்டாக இருக்கும், மாற்ற முடியாது. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்துக்கு போயிடலாம். கும்பத்துக்கு அதே தான். இப்போ 4ஆம் வீட்டுக்கு அதிபதி கும்ப லக்னக்காரங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குன்னு வச்சுக்கோ. இப்போ சுக்கிரதசையில் சனி புத்தி நடக்குன்னு வச்சுக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் சுக்கிரனை மட்டும் சொல்லுங்கள். சுக்கிரனை மட்டும் வாகனம் வாங்குவாங்க. கரெக்ட், சூப்பர். இந்த சுக்கிரன் வந்து வாகனக்காரனாக இருக்கார். வீடு வாங்குவாங்க. எப்படி அழகான வீடு வாங்குவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த வீடு வண்டி வாகனத்துக்காக சுபவரியம் பண்ணுவாங்க. அங்கே வீடு மனை விருத்தி மாடு பால் வணங்குச்சு உட்கார். மாடு பால் வாய்க்க மனை விருத்தி செய்யக்கூடியவங்க வண்டி வாகன சேர்க்க வருவாங்க. விவசாய குடும்பத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க? மாடு வாங்கலாமான்னு கேட்பாங்க. என்ன மாடு வாங்குறது? பசுமாடு வாங்குவோம். பொதுவாக ஜாதகம் உங்களுக்கு சுக்கிரன் எங்கே இருக்கான்னு பார்த்துங்க. ஆமாம், ஒன்று வாங்குவீங்க, ஆளு வித்துற வைக்க. சரிச்சா? சரி, அதுக்கப்புறம் மீனத்துக்கு போயிடலாம். இப்போ மீன இலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் யார்? 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார், 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். 3 8. இப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த 3 8 12 சரம் சிரம் யோகம் அந்த அடிக்கடி நம்ம விஜயம் வந்து சொல்லிட்டு இருப்பார். மாரகாதிபதி, பாதகாதிபதி, சாதகாதிபதி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆதிபத்தியம் இருக்குதுன்னு வச்சுக்க. 2 ஆதிபத்தியம் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 8ஆம் பாவம் வேலை செய்யாது. சரி, ஒப்பத்தை கொடுத்து சரி பண்ணிடும். 2 ஆதிபத்தியம் யாராக இருக்குது? இருக்குது. உங்களுக்கு மேஷத்துக்கு இருக்குது, ரிஷபத்துக்கு இருக்குது, மகரத்துக்கு இருக்குது, இப்போ 2 புதனுக்கு இருக்குது. ஸோ 2 ஆதிபத்தியம் உள்ளவங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வந்து திசையை பற்றி நடந்துன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களை பெருசாக ஒன்று பாதிக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும். சரி, உபத்துக்கு ஏற்படுத்தி கரெக்ட் பண்ணிப்போம். இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 8ஆம் வீட்டுக்கு அதிபதி
ஒரு வேலை இந்த ஜாதகத்தில் 3 8 ரெண்டுமே சுக்கர புத்தி நடக்குது. சுக்கரசி நடந்துகிட்டே இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு அவர் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாதுன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போவார், வெளி மாநிலத்துக்கு போவார், வெளியூருக்கு போவார், வெளிநாட்டுக்கு போவார். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னு பார்க்கணும் நாம். எந்த எத்தனை மாதம் மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் வெளிநாடு போகிறதில்ல. பொதுவாகவே சுக்கர திசையில் இந்த ஜாதகத்தில் 3 8ஆம் வீட்டுக்கு அதிபதினு சொல்கிறோம் இல்லையா, இந்த 3ஆம் பாவங்கிறது அவருக்கு ஒருவேளை இசைக்கலைஞராக இருந்தால் அவர் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைச்சிடும். இசைக்கலைஞராக இருந்தால் உயர்நிலை அடைச்சிடும். அவர் 8ஆம் பாவதியாக இருந்தால் இந்த சுக்கர திசைக்காக அந்த இசைக்காக வெளிநாடு போவார். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் உங்களுக்கு ஒருவேளை வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் நிறைய சம்பாதிப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 3 8ஆம் வீட்டுக்கு அதிபதி கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் நேரம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்படி ஆனந்தமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியமாக போய் சேருவாங்கண்ணா, பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பயம் என்பது கிடையாது. சொல்கிறோம் இல்லையா, கியாமத் நாள் அப்படிமா. கியாமத் நாள் அது ஹிந்தியில் சொல்கிறோம், கியாமத் நாள். அதாவது மரண தருவாயில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது, ஈஸியாக போயிடுவாங்க, நல்லபடியாக போயிடுவாங்க வயசானவங்களுக்கு. சரியா ஜீவா, கரெக்டா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன இலக்கணக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண் தன்மை பொருந்தி ஆணாக இருப்பார். அவங்கள பொறுத்த வரைக்கும் மீன இலக்கணக்கார சுக்கரசி இருந்துச்சுன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கும்போது பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒரு பொண்ணுக்கு 7 மாப்பிள்ளை வாங்க. ஒரு பொண்ணுக்கு 7 மாப்பிள்ளை, ஒரு மாப்பிள்ளைக்கு 7 பொண்ணு. உலகத்தில் தான் நீங்கள் வந்து ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் மீதி 7 பேர் ஏதோ ஒரு ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நடைமுறை. 7ங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டது. 7 கிரகங்கள் தான் இருந்துச்சு. சாயாகிரகங்கள் 2 சேர்த்தா 9 ஆக்கினாங்க லேட்டஸ்ட்டாக. ஆனால் 7ங்கிறது நமக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைக்கப்பட்டது. அப்போ என்னென்னா 7 கிரகங்கள் இருந்துச்சு, அதே மாதிரி 7 வானங்கள் இருந்துச்சு. 7 வானங்கள் 7 மஞ்சில் அப்படிங்கிறான், 7 மலை சீனிவாசனை சொல்கிறோம், அதே மாதிரி 7 கடல் உங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாட்டி சொல்கிறோம். ஸோ அதனால் 7ங்கிறது காமனாக இருக்கும். அப்போ ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை 7, அதாவது ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு 7 பொறுத்ததான் சரியாகும். மீதி 7 ஜாதகம் சரியாகும். அந்த 7 பேர் ஏதோ ஒரு ரூபத்தில் வாழ்க்கையில் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். அவங்களும் கணவனாவோ மனைவியாக வரக்கூடியவங்க தான். சாத்தியம் இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு அந்த வாய்ப்பு நிறையா இருக்குது சொல்லு. ஸோ அதனால் அவங்க அந்த மீனக்கணக்காரர்களுக்கு அந்த சுக்கரசையானது இந்த மாதிரி யோகத்தை கொடுக்க முடிச்சுன்னு சொல்கிறோம். சரி, அப்புறம் மேஷத்துக்கு போயிடலாம். மேஷ ராசிக்கு முன்னே சொன்னோம், விருச்சிக ராசிக்கு துலா ராசிக்கு மேஷ ராசிக்கு ஒன்று தான். மேஷ ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு சுக்கரன், அந்த செவ்வாய் சுக்கரன் மேஷத்தில் அவங்க எந்த ஜாதகத்தில் எங்கே சேர்ந்துருந்தாலும், இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு மேஷ லக்னாதிபதி செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருந்து எங்கே இருந்தாலும் எந்த பாவத்தில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தனியாக போகவே மாட்டாங்க. டிஃபன் சாப்பிட கூட போக மாட்டாங்க, சுவையான உணவு சாப்பிடுவாங்க. அந்த உணவுக்காக 10 கிலோமீட்டர் தள்ளி போய் கூட பார்ப்பாங்க, தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவாங்க, அவங்க கூப்பிட்டு போய் அவருக்காக செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஒன்று லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது அந்த நேரத்தில் யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க கூப்பிட்டு போய் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்கும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இது அவங்களுக்கு அந்த ஒய்ஃபும் ஃப்ரெண்டு தான் அவருக்கு. கரெக்ட். அடிக்கடி ஜீவா நிமித்தத்தை யோசனை பண்ணுறது, நிமித்தத்தை கொண்டு வர்றார். நிமித்தம், ஆமாம், ஞாபகம் வந்துட்டாங்க. கரெக்டு தான். சரி, ஓகே. ஆமாம், நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுங்க. யார் வேணுங்கிறா? அவ்வளோதான். உங்களை லவ் பண்ண வேணும்னு யார் சொல்லுது? நீங்கள் பண்ணிக்க, யார் வேணுங்க? யார் தடுத்தா தானே பிரச்சனை. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து ரிஷபம் அதே தான். உங்களுக்கு நம்ம வந்து மிதுனத்துக்கு போயிடலாம். இப்போ மிதுனத்துக்கு அதிபதி யார்? புதன். மிதுனத்துக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி யார்? உங்களுக்கு மிதுனத்தில் புதன் இருக்கிறதுக்கும் கன்னியில் புதன் இருக்கிற வித்தியாசம் சொன்னோம். மிதுனத்தில் இருக்கிற புதன் என்ன பண்ணுவார்? அவர் யாராவது ரோல் மாடலாக வச்சுக்குவார். கன்னியில் இருக்கிற புதன் அவரே கிரியேட்டிவாக இருப்பார், கிரியேட்டிவ் மைண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த புதனோட சுக்கரன் சேரும்போது அவர் கலை ஆர்வம் உள்ளவர் இருப்பார், சினிமா டைரக்டராக இருப்பார், சினிமா ட்ராமா எடுப்பார், சினிமாவுக்கு நிறைய செலவு பண்ணுவார், கலைத்துறைக்காக நிறையா ஈடுபாட்டோடு செய்வார். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையுமே கலைக்கண்ணோடு பார்ப்பாங்க. கலைக்கண் என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க யார் ட்ரெஸ் பண்ணாலும் நீட்டாக இருப்பாங்க. டேர்ன் அவுட்டில் அயன் போடுவாங்க, சட்டை போடுவாங்க, நீட்டாக ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அவன் வந்து சாதாரணமாக 2 சட்டை 2 பேண்ட் வச்சுருந்தா கூட அயன் பண்ணி தான் போட்டுவாங்க. இந்த மாதிரி கிடச்சி. அதுக்கப்புறம் இந்த புதன் உச்சமாச்சுன்னா கல்வியில் தடையாக வரும். புதன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கும், கல்வியில் தடையை வித்தை ஜாஸ்தியாகிடும். வித்தைக்கு தான் அவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஏதாவது துறையில் அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. சரி, அதுக்கப்புறம் கடகலக்கணம்.
கடகம் அப்படிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சூரிய குரு சேர்க்கையாக இருக்கார். சூரியன் குரு சேர்க்கையாக இருந்தால் அதுக்கு என்ன யோகம் சார்? சிவராஜ் யோகம். ஒரு ஜாதகத்தில் அது கடகராசியில் ஜனனகாலத்தில் சூரியன் குரு சேர்க்கையாக இருந்து அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் ஏதாவது துறையில் நம்ம லட்சுமணன் மாதிரி பெரிய அலைகிறாங்க. நம்ம அடுத்த வருஷம் லட்சுமணனை சரியாக பார்க்க முடியாது. அவர் ஜீப்பில் வருவார், காரில் வருவார், வணக்கம் சொல்லுவார், வாங்க வணக்கம் சொல்லுவார். ஜீவானிக்கு வரலையா? அவர் வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கிட்டார். அடுத்த வருஷம் இப்போ அடுத்த மாதம் ஜீப்பில் வருவாருங்க. அதான் சிவராஜ் யோகம். ஆச்சா ஒரு அரசியலுக்கு போனான்னு வச்சுக்கோங்க, கடகலக்கான அரசியலுக்கு போனோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய அளவு மினிஸ்டர் அளவுக்கு போய்க்கலாம். அல்லது நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கலாம். பிஹெச்டி யார் பண்ணுவாங்க? மீனலக்கணக்காரங்க. மீனலக்கணக்கு 5ஆம் பாவத்தில் குரு சூரியன் இருந்தால் அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்க, பிஹெச்டி பண்ணி பட்டம் வாங்குவாங்க, பட்டம் வாங்கி பெரிய ஆளாயிருவாங்க. அது மாதிரி ஆகிப்பேன் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ அதே மாதிரி வேறு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதை வச்சுக்கேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது வந்து மைன்ஸ் இன்ஜினியராக இருந்தாலும் வச்சுக்கேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா தங்க சுரங்கம் எடுப்பான். தங்க சுரங்கத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும், சுக்கிரன் எங்கே இருந்தாலும் அவர் தொழில் மூலியமாக நிறையா சம்பாரிச்சுட்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம். இப்போ சிம்மத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். சந்திரன் சுக்கிரனுடைய சாத்து இருக்கிறாரு. சுக்கிரனும் அங்கேயே இருக்கிறார் ஜாதகத்தில். சுக்கிரன் சந்திரனுடைய சாத்து இருக்கிறாங்க. இப்போ ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் சும்மா இது, அதாவது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சாரத்தில் சந்திரனும் சந்திரனுடைய சாரத்தில் சுக்கிரனும் எந்த லக்கணத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ பிறக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து வடதீபைகளை எழுதியிருப்பாங்க. அது இதை வந்து அடிக்கடி நம்ம ஏஎன் சிவராமன் முன்னே நல்லா எழுதியிருப்பார். இப்போ கொஞ்சம் சுருக்கமாக எழுதுறாரு. நான் அடிக்கடி சொல்லுவார் அவர் ஜாதகத்தை பொறுத்தாரு. இப்படி அப்படி இருக்கும். அப்போ என்னென்னா சில நேரங்களில் 20 வயசுலேயே கண்ணாடி போட வேண்டியதாக போயிடும். பெருசாக சோடா புட்டி கண்ணாடி சொல்கிறாங்களா, கண் சின்னதாக இருந்துச்சுன்னா கண்ணாடி போட்டு பெருசாக தெரியும். கண் பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாகவே இருந்து போயிடும் மேடம். அது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம் எதுவும் கிடையாது. அவங்க அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் சொல்கிறேன். முகம் அழகு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாதக ரீதியாக சொல்ல வேண்டிய கருத்து, சுக்கிரன் என்பது கலைக்குக்காரனாக இருக்கிறாரு. சுக்கிரன் என்பது வாசலை தெரிவிக்கலாம் இருப்பாங்க. சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக உள்ளவங்க இந்த மாதிரி துறையெல்லாம் வேலை செய்யலாம். இந்த மாதிரி துறை உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட துறை, இன்ஜினியரிங்கானது டிசைன் இன்ஜினியரிங், அதே மாதிரி வந்து ஆர்ட், ஓவியம், இயல், இசை, நாடக, நாட்டியம், இப்போ தலைமை வந்து உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஜாதக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பணம் சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் சரியாக இல்லைன்னா சுக்கரசு கெட்டு போயிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரசு கெட்டு போச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிரன் கெட்டு போட்டால் சுக்கரசு கெட்டு போயிடும். சுக்கிரன் ஏன் கெட்டு போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் பின்னாடி போகணும். தகப்பனார் பாட்டனாரோ அவருடைய தகப்பனார் கோட்டாரோ பண்ண கோளாறு, அவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடந்த விதம், அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இட்ட சாபம், அது 3வது தலைமுறையான உங்களை வந்து பாதிக்கும். அந்த சுக்கரசு ஃபெயிலியர் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த அம்மா ஆன்மா சாந்தி இடம் மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு வளைய மாதிரி உங்களை சுற்றிக்கிட்டு ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிறது, ஒரே வேலை 2 செய்கிறது, என்ன பிரிச்சிங்களா மூளையை பிரிச்சிருவேன், அந்த சுக்கரசியில் சொல்லும், உங்களை காட்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம பர்சனலாக பேசிக்கலாம். ஓகேவா? இது செய்வதன் மூலியமாக உங்களுக்கு இந்த சுக்கரசி வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு சொல்லி என்னுடைய முறைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.